ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து எதனால் வந்து கரு கலையுது, எதனால் நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் கரு வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து எதனால் வந்து கரு கலையுது, நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது, கன்சீவாக இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கம்பல்சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன அப்டேட் போட்டாலும் உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்துல ஒரு சிலருக்கு வந்து கரு கலைஞ்சிருது. அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மாதம் அவங்க வந்து வெயிட் ஏதாவது தூக்கியிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன வெயிட்டை கூட தூக்கியிருக்கலாம். சரிங்களா? அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற விஷயங்கள். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம உண்டாயிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்ற விஷயத்தில் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். சரிங்களா? அது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? நம்ம வந்து உண்டானதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அதிக வெயிட் தூக்கறதுனால குழந்தை வந்து கலையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதிக வெயிட்டுன்னு இல்லை, சும்மா நம்ம ஏதாவது கொஞ்சமான வெயிட்டு, இது என்ன வெயிட்டா, இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் வெயிட் தூக்கறதுனால கூட குழந்தை கலையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சாப்பிட்ற விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான மாதம். சரிங்களா? எதனாலன்னா, அந்த கரு வந்து அப்போ தான் உருவாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது குழந்தைய வந்து ரொம்பவே பாதிச்சிடும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்ற விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட்டு நம்மளே அறியாமல் எதுவும் தூக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்ற விஷயத்தில் பப்பாளி இதை வந்து சாப்பிடவே கூடாது. பப்பாளி, எள், சரிங்களா, மாங்காய், இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம உடம்பு நம்ம வந்து கூலிங்காகவே வச்சுருக்கணும். சரிங்களா? ரொம்ப வந்து சூடாகிற மாதிரி, நம்ம உடம்பு வந்து நம்மளே சூடாகிற மாதிரி எந்த ஐட்டத்தையும் வந்து சாப்பிடாதீங்க. ரொம்ப ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அதுதான் வந்து குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. சரிங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு வந்து கன்சீவாக இருந்தாங்க. பட் ஆனால் 3 மந்த்ஸுக்குள்ளேயே அவங்க பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்னால் வந்து அந்த குழந்தை வந்து கலைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் கன்சீவாக இருக்காங்க. பட் ஆனால் அவங்க கூட வந்து சரியாக கைட் பண்ணால் யாரும் இருக்க மாட்டாங்க. பெரியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பார்த்துக்க கூட யாரும் இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, வெயிட் எதுவும் தூக்காதீங்க. சரிங்களா? நம்மளே அறியாமல் எந்த வேலையும் செய்யாதீங்க. அதை தவிர்த்து சாப்பிட்ற விஷயத்தில் வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வந்து கணவர் கூட வந்து ஒன்றா இருக்காதீங்க. சரிங்களா? கணவன் மனைவி வந்து இந்த 3 மாதத்துக்கு கொஞ்சம் சேர்ந்து இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? மெயின் அதுதான். இந்த மாதிரி 2-3 டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாலே போதும். நம்ம கரு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும். சரிங்களா? அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பையும் நம்மளால் அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. கடவுள் கொடுத்த வரமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து குழந்தையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்குன்னு ஒரு கரு உருவாகியிருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை உருவாகியிருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த குழந்தைய ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா? ரொம்ப அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப கேரிங்காக அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் கூட யாரும் இல்லை பெரியவங்க யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஹஸ்பண்டை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்கிற வேலையெல்லாம் அவரை செய்ய சொல்லி நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. மற்றபடி ஸ்ட்ரெயின் இல்லாத வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? ஒரு 3 மந்த்ஸுக்கு மட்டும் சாப்பிட்ற விஷயத்த நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா குழந்தை வந்து நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? எல்லாருக்குமே அந்த வரம் சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. நம்மளுக்கு அது கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த வரத்தை வந்து நம்ம கரெக்டாக
வந்து பத்திரமா வச்சு அதை அழகாக பெற்றெடுக்கணும் அந்த குழந்தைய. சரிங்களா? ஸோ வந்து குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்னா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்னா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்பல்சரி வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் அது ரிலேட்டடாக வீடியோ போட முடிஞ்சாலும் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.